அக்கா இப்பெல்லாம் மாமா ஒயின் ஷாப்ப காலே காணா குடிக்கிறத விட்டுட்டாரா? இதை பத்தி நான் உன்கிட்டே பேசணும். இப்ப மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க. நான் இப்பெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போறதே இல்லைங்க. ஏன்னா எதுக்கு வந்து தண்ணி அடிச்சு நம்மளே கெடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு. ஏன்னா தெருவில் யார் போனாலும் என்னடா தம்பி 2 புள்ளைய வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இப்படி கிடக்குறியே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு ஒரே அனிசிங்கா இருக்கு. கில்ட்டாவே இருக்கு. அதனால நான் தண்ணி அடிக்கிறதே விட்டேங்க. ஒயின் ஷாப் போறதே விட்டுட்டாரு. ரொம்ப மனம் இறங்கி ஒயின் ஷாப் போற பழக்கத்தை வந்து கட் பண்ணிட்டேன். ஆமா, பிள்ளைகளுக்காக நல்லது. எல்லாரும் வேற கேக்குறாங்க, அத என்னடா பிள்ளைய வச்சுட்டு குடிக்கிறியே கொண்டாடி, அதனால விட்டுட்டாரு. ஒயின் ஷாப் போறது அடியோட வெறுத்துட்டாரு. ஆமா ஆமா, இதானே. உன் கூட்டாளி வர டைம் ஆச்சு. என்ன சொல்லல போ. ஒயின் ஷாப்புக்கு போறதா நாய் விட்டுருக்கு, குடிக்கிறதெல்லாம் விடல. பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஒரு ஆளை வச்சிருக்கு. வந்துட்டாங்க போல அப்படிங்கறதான விஷயம். அவன்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். வந்துட்டா. தத்துவம் மசுது.